என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா இதெல்லாம்? இல்லைன்னா நான் செத்துதான் போகணும், நான் ஃபேமிலியோட செத்துதான் போகணும். டெய்லி என்னை பிளாக்மெயில் பண்றது இதுவே எனக்கு சாவடிச்சுட்டோம். எனக்கு வேற வழி தெரியல. அவர் பெண்களுக்கு பெண்கள் என் கண்கள் அன்றாரு, இதுதான் அவரு வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார் இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஆற்காடு இங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ எனக்கு மீடியாவில் எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கவே இல்லை. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய் மோகன் மாவட்ட செயலாளர், அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் எதுவுமே சிஎம் செல்லில் போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் மீடியா எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்த மாரி எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமா பேசுறான், அசிங்கமா இது பண்றான், பிளாக்மெயில் வேற பண்றான் என்ன. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறது தவிர வேற என்ன பண்றது? இதுல வேற பிளாக்மெயில் பண்றான். நான் என் ஊர்லயே போயிட்டு நான் எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான். அதுக்கு என்ன பண்றது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? இதுதான் எனக்கு இதுங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டா அப்படியே வெளியே அனுப்புறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா இதெல்லாம்? இதெல்லாம் அவரு தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு இது வேணும். என் வீடியோ எனக்கு வேணும். எனக்கு இதுக்கு முடிவு வேணும். இல்லைன்னா நான் செத்துதான் போகணும், நான் ஃபேமிலியோட செத்துதான் போகணும். டெய்லி என்னை பிளாக்மெயில் பண்றது இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேற வழி தெரியல. இங்க தவிர வர வச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு விஜய் மோகன் அன்றவன் தான் நான் யாரு தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இதுல என் பொண்ணை வேற அசிங்கமா பேசுறாரு, எங்க அம்மாவை பேசுறாரு, எல்லாரையும் பேசுறாரு. இதுதான் அவர் பெண்களுக்கு பெண்கள் என் கண்கள் அன்றாரு, இதுக்குதான் அவரு வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார் இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்ப நாங்க இப்படியேதான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். எனக்கு கொலை மிரட்டல் வேற என்ன டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேற யாரும் ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்ன கேக்குறாரு. போன்ல தானே பேசினாங்க. எனக்கு ஆதாரம் இருக்கு. அவர் போன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு.